நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய அந்த வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையாய் மாற்றி விடுவார். உங்கள் படிப்பு, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிஸ்னஸ், வேலை எது திருப்தி இல்லை, ஏதோ கடமைக்கு செய்கிற ஒரு விரக்தியோடு செய்கிறீங்களோ அதை திருப்தியாய் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவாராம். அல்லது அதில் என்ன செய்தால் நீங்கள் திருப்தி அடைவீங்க, அதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்வார், அவரால் முடியும். இந்த குடும்பத்திலேயே நான் திருப்தியாக வாழ முடியுமா? வாழ முடியும். இந்த படிப்பை கூட நான் திருப்தியாக சந்தோஷமாக படிக்க முடியுமா? முடியும். இந்த வேலை, இந்த பிஸ்னஸை, இந்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக திருப்தியாக செய்ய முடியுமா? முடியும். ஆண்டவரால் அப்படி மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுக்க தன்னையே சிலுவையில் பூரணமாக அர்ப்பணித்து கொண்டார். அடிக்கட்டும், நொறுக்கட்டும், என்னை கொல்லட்டும், என் ரத்தத்தை எல்லாம் எடுக்கட்டும், என் ஜனத்துக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும், நீ தன்னையே பலியாய் கொடுத்தவராயிற்றே. அப்போ உங்கள் மேலே அவருக்கு எவ்வளவு அன்பு அக்கறை இருக்குது. நீங்கள் திருப்தியாக இருக்கன்னு விரும்புகிறார். நீங்கள் திருப்தி இல்லாத உங்களுடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்து, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு இருதயம் எனக்கு வரமாட்டேங்குது, இப்படி தான் நான் வாழ்கிறேன், ஒரு திருப்தி இல்லாமல் ஏனோ தானோ நீ, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, திருப்தியான வாழ்க்கை தருவேன் நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்கு என்ன பண்ண, உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே நீங்கள் வந்துடணும், சர்வவல்லருடைய நிழலுக்குள்ளே வந்துடணும். நானும் உம்முடைய சமூகத்தில் வந்துடுறேன், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை திருப்தியாக மாற்றுங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், இப்போ இருக்கிற அதே சூழ்நிலையை ஒரு திருப்தியான சூழ்நிலையாக ஆண்டவர் மாற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு நான் ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே, இப்போ நான் செய்கிற காரியம் என் வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை, திருப்தி இல்லாத ஒரு விரக்தியோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் திருப்தியான வாழ்க்கையை தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் மறைவுக்குள்ளே, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடுறேன், எனக்கு திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இதை மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.